ஹர்திக் பாண்டியா டெஃபினட்டாக நல்ல லீடர் தான். இந்த நியூ பால் அட்டாக் பண்ணது ஹர்திக் பாண்டியா தான். அப்படிங்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு நியூ பாலை எடுத்து அந்த லெவலில் போடணும் அப்படின்னா அதுக்கு தனி திறமை வேணும். ஷோன் டு த மேனேஜ்மெண்ட் கேப்டன்சிலாம் எடுத்தீங்க, ஓகே, சூர்யா மேலே உங்களுக்கு காதல் இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் நான் என்னை வந்து நீ பிஜிடி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. பும்ராவோட ஃபிட்னஸ் வந்து பிஜிடிக்கு வந்து ஆடுவாரா அப்படி தான் இருந்தது. 5 மேட்ச் ஆடினார். ஷமி மாதிரி ஆட்களோட போலிங் பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபிட்னஸாக இஸ் தேர், அவ்வளோதான். இப்போ வந்து அவர் இடத்த சாலிடாக பிடிச்சிட்டாரு. அதனால் அவர் ஓரமாக உட்கார வச்சுட்டு இவர் மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. ஆஃபில் கூட இருந்து மிட் ஆஃப் கூட எடுத்துடலாம், நீங்கள் லாங் ஆஃப் கூட எடுத்துடலாம். கவர் அடிக்கிறது கஷ்டம். அது வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவர். பட் அவர் ஏன் அந்த ஷாட்டே போகல, என்ன போனதோட எடுத்தே இல்லை அப்படிங்கிறது வந்து மனசில் வந்து சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே ஈகோ விளையாட ஆரம்பிச்சிருச்சுன்னா கிரிக்கெட் பேக் டோர் வழியாக போயிடும். அதான் நடந்தது சஞ்சு கேஸில். எல்லாத்தோட வருத்தமான விஷயம்னா ஒரு பேட்ஸ்மேன் ரன் அடிக்கலாம், இல்லை ரன் அடிக்காமல் போகலாம், ஃபெயிலியர் இருக்கலாம், ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் என்னுடைய வீக்னஸை நான் எப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன்னா நான் அவுட். சார், இந்த சீரியஸில் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாரும் வந்து அதை கண்ணில் விளக்கெண்ணெய் வச்சு பார்த்தது வந்து ஷமி அவரோட ஃபிட்னஸ். பிகாஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவரோட இது வந்து பிளேஸ் வந்து ரொம்ப வைட்டல், அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவு சார் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அவரோட ஃபிட்னஸ்? ஓகே, கம்பேக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷமி வந்து டூ குட் போலருங்க. நம்ம வந்து ஷமியோட அவ்வளோதானே அவர் அப்படின்லாம் பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. அவர் வந்து ஷமியோட கம்பேக் மேட்ச் இது ஒரு பெரிய ஒரு இன்ஜுரியிலேருந்து ரீஹாபிலேட் பண்ணி வந்திருக்காரு. முதல்ல பெங்காலுக்கு ஆடினார், தன்னை கொஞ்சம் ப்ரூவ் பண்ணார். சரி, சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் டீமாக இருந்தால் ப்ராபப்ளி அவர் ஆடி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கிற ஒரு டீம்கிட்ட கொஞ்சம் விட்டு பார்ப்போம், ஓட விட்டு பார்ப்போம் அந்த குதிரையான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. முதல் மேட்ச்சு நல்லா போட்டார். பட் வெண்ட் விக்கெட்லெஸ். அது டசன்ட் மேட்டர். அது வந்து ஏன்னா உள்ளே வந்திருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். பட் 4 ஓவர் நல்லா போட்டார். பெருசாக 40 ரன் 50 ரன்லாம் கொடுக்கல, நல்லா போட்டார். அடுத்த மேட்ச்சு வந்து ஒரு மாதிரி சீரீஸ் ஜெயிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா ஹர்ஷ்தீப் வந்து அவர் இடத்த சாலிடாக பிடிச்சிட்டாரு. அதனால் அவர் ஓரமாக உட்கார வச்சுட்டு இவர் மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. ஹீ ப்ரூவ்ட் இஸ் மெட்டல். ஹி ஹஸ் கம் டு ஸ்டே. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஷமி மாதிரி ஆட்களோட போலிங் பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபிட்னஸாக இஸ் தேர், அவ்வளோதான். சார், இந்தியன் பேட்டிங்கில் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இந்த 2 பிளேயர்ஸ் வந்து இந்த சீரியஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. பட் தெர் இஸ் சம் வீக்னஸ் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னா, ஒன்று சஞ்சு சாம்சன் பவுன்சருக்கு வந்து எல்லா பவுன்சரையும் அடிக்க போய் அவுட் ஆகிட்டே இருந்தார். அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் அவர் வந்து 6 வந்து ஏதோ மேலே வானத்துக்கு மேலே வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச்லேயும் வந்து மேலேயே அடிச்சிட்டு இருக்காரு. முன்னாடி அந்த ஷாட்டை வந்து அவர் ஈஸியாக 6 அடிச்சிருவார். பட் இந்த சீரியஸ்லேயே ஒரு 3 தடவை இப்படியே மேலே அடிச்சு அவுட் ஆகிறாரு. நிறைய பேர் வந்து என்ன அவருக்கு ஃபார்ம் இல்லையா, இல்லை வந்து படமாட்டம் தான் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஃபாஸ்ட் ஸ்கோரிங் பாலிசி வந்ததுக்கப்புறம் போய் இறங்கி அடிங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குயிக்காக ரன்ஸ் வேணும்னா கிரிக்கெட்டில் நீங்கள் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே தோன்றது வந்து லெக்கில் ஆடுறது தான். லெக்கில் ஆடினா குயிக்காக ரன் வரும் அப்படிங்கிறது தான். அந்த ஆஃபில் ஆடினாலும் ரன் வரும் அப்படிங்கிறத சில பேர் மறந்துடுவாங்க. அது மாதிரி நடந்த விஷயம் தான் இது. 2 பேருமே எடுத்துக்கோங்க. 2 பேருமே சஞ்சு சாம்சன் வந்து ரிப்பீட்டடாக அந்த ஷாட்லேயே அவுட் ஆனார். என்ன வருத்தம்னா சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எக்ஸலண்ட்டாக இன்சைட் அவுட் கவர் மேலே ஆடக்கூடிய ஒரு ஆள். பியூட்டிஃபுல்லாக ஆடுவார். ஒரு பத்ரிநாத் ஆடுவார். சில பேருக்கு மட்டும் தான் வரும் அது. நான் எல்லாரும் அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமான ஷாட்டு போடும்போது வெளியே வந்துட்டு லெக்கில் வந்துட்டு ஆஃபில் கவரில் எடுக்கிறது. ஆஃபில் கூட இருந்து மிட் ஆஃப் கூட எடுத்துடலாம், நீங்கள் லாங் ஆஃப் கூட எடுத்துடலாம். கவரில் எடுக்கிறது கஷ்டம். அது வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவர். பட் அவர் ஏன் அந்த ஷாட்டே போகல? நான் ஒன்று ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா 150+ போடுறாங்க. 150+ போடுற ஒரு ஆளை உன்னை தூக்கி நான் அடித்து காட்டுறேன் பார், என்னை போனதோட எடுத்தே இல்லை அப்படிங்கிறது வந்து மனசில் வந்து சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே ஈகோ விளையாட ஆரம்பிச்சிருச்சுன்னா கிரிக்கெட் பேக் டோர் வழியாக போயிடும். அதான் நடந்தது சஞ்சு கேஸில். சூர்யா கேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கார்டு எடுத்துகிட்டு நிற்கிறத ரைட் லெக்கை தூக்கி ஆஃப் ஸ்டம்பில் வைக்கிறாரு, லெஃப்ட் லெக் லெக் ஸ்டம்பில் வச்சுக்கிறாரு, ஓப்பன் ஸ்டான்ஸுக்கு வந்துடுறாரு. நீ எது போட்டாலும் நான் இங்கே அடிக்க போகிறேன் அப்படின்னு. அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. எல்லாத்தோட வருத்தமான விஷயம்னா ஒரு பேட்ஸ்மேன் ரன் அடிக்கலாம், இல்லை ரன் அடிக்காமல் போகலாம், ஃபெயிலியர் இருக்கலாம், ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே.
பட் என்னுடைய வீக்னஸை நான் எப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன்னா நான் அவுட். அது வந்து அது மிகப்பெரிய அடி அது. சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட வீக்னஸை காமிக்கிறாரு. அவரோட வீக்னஸ் என்ன தெரியுமா? அவரோட ஸ்ட்ரென்த் தான். அவரோட ஸ்ட்ரென்த் தான் அவரோட வீக்னஸ். அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த ஸ்ட்ரென்த் எனக்கு வீக்னஸாக போயிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் அது உள்ளே இருக்கட்டும், நான் வேற ஒரு ஏதாவது எனக்கு வேற ஏரியாவில் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆஃபில் ஆட ஆரம்பிச்சாருன்னா இது எல்லாத்தையும் நெகேட் பண்ணலாம். நீங்கள் ஆளை நிற்க வச்சுட்டு ஷார்ட் விக்கெட்டில் ஆளை நிற்க வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அது இந்த லெவலில் இருக்கிற ஒரு பிளேயர். மேபி அபிஷேக் சர்மாக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், புது பையன் வந்திருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சூர்யா மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரிப்பீட்டடாக அந்த மாதிரி ஆடுறது வந்து இப்போ பிஜிடியில் ரோஹித் சர்மாவும் ஃபெயில் ஆனார், கோலியும் ஃபெயில் ஆனார். பட் நம்ம கோலியார் ஜாஸ்தி ஒரு பேச்சுக்கு உள்ளாக்கப்பட்டார் ஸ்லிப்பில். ஆமாம், காரணம் என்னென்னா ஒரே மாதிரி அவுட் ஆகிட்டு இருந்தார். ஒரே மாதிரி அவுட் ஆகும்போது ரொம்ப நம்மளுக்கு அதை பற்றி ரொம்ப பேசும் பொருளாக போச்சு. அதே கேஸ் தான் இங்கே 2 பேருக்குமே. இது சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப அவர்கிட்ட அந்த ஆட்டிடியூடு தெரியுது. அவர் வந்து ஓகே சீரியஸ் வின் பண்ணிட்டார். ஆஸ் அ கேப்டன் ஹி ஹஸ் டன் ஹிஸ் ஜாப் வெரி வெல். பட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் பண்ணினாரா? இல்லை, நிச்சயமாக இல்லை. 26 ரன் அடிச்சிருக்காரு 5 மேட்ச்சில். ரொம்ப அசிங்கம். அவர் சஞ்சு வந்து 51 ரன் 52 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு ஹையஸ்ட்டாக ஒரு 26. மீதிலாம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறது 2 பேருக்கும் வந்து ரொம்ப இது அவங்க தே ஹாவ் டு கோ பேக் டு த டேபிள் அண்ட் ஒர்க் இட் அவுட் கம்ப்ளீட்லி. ஹார்திக் பாண்டியா இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரோட இதை ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தார். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே என்ன இருந்துச்சுன்னா, அவர் தான் கேப்டனு, வைஸ் கேப்டனாக இருந்தார். T20 வேர்ல்டு கப் முடியும் போது அவர் தான் கேப்டன். பட் ஆல் ஆஃப் த சடன் வந்து மாறிடுச்சு இது எல்லாமே. பட் அவர் எல்லா டைமும் வந்து டீம் பிளேயராக தான் இருக்கார். நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் பேசுகிறத பார்க்க முடியுது. டீமை வந்து ஒரு 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 நல்ல ஜோன்லேயே வச்சுருக்காரு. அவர் ஒரு மாதிரி ஒரு நல்ல லீடரா சார்? ஆக்சுவலி ஹார்திக் பாண்டியா டெஃபினட்டாக நல்ல லீடர் தான். பட் என்னன்னா அவருக்கு வந்து மூடி ஃபெல்லோ. கொஞ்சம் இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டார். அந்த மாதிரி திடீர்னு அவர் மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய ஒரு ஆள். பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிளேயர் வந்து ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி வெல். பர்டிகுலர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரண்ட்லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் தான் ஆடினாங்க எல்லா மேட்சும், 5 மேட்சும். ஒரு ஃப்ரண்ட்லைன் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடினாங்க. இந்த நியூ பால் அட்டாக் பண்ணது ஹர்திக் பாண்டியா தான். அப்படிங்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு நியூ பாலை எடுத்து அந்த லெவலில் போடணும் அப்படின்னா அதுக்கு தனி திறமை வேணும். தனி கான்ஃபிடென்ஸை நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டோட மனசுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருந்தால் தான் அது நடக்கும். அந்த மாதிரி இவர் க்ரியேட் பண்ணியிருந்தார். அவரை நம்பினாங்க. அந்த நம்பிக்கைக்கு எந்த விதத்துலையும் துரோகம் பண்ணாமல் பர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் சூப்பராக போட்டார். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த 5th மேட்ச்சில் ஃபஸ்ட் ஓவர் ஷமியை போட்டு கீழ்ச்சிட்டாங்க. 18 ரன் 20 ரன் அடிச்சிட்டாங்க. சால்ட்டு. ஆமாம், சால்ட் போகாத குறைக்க லாஸ்ட் பால் சிங்கிள் எடுத்துகிட்டு இந்த பக்கம் அவர் வந்து நிற்கிறாரு. ஹர்திக் பாண்டியா கையில் பால். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? செத்தான் பாண்டியா தான் நமக்கு தோணும். அப்படி இருக்கும்போது அந்த ஓவர் போட்டார் பாருங்க, நியூ பால், எனிபடி ஃபார் தட் மேட்டர் நீங்கள் ஃபுல் பேஸ் இறக்கிறதுக்கு தான் தோணும். ஏன்னா பாலில் ஷைன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு எங்கிட்ட நியூ பாலை கொடுத்துருக்கீங்க, நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், நான் காமிக்கிறேன் அட்லீஸ்ட் 135 to 140 நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற தான் தோணும். அப்படி இருக்கும்போது பால் வந்து ஒரு கடைசி பாலில் தான் ஒரு 4 போச்சே தவிர ஸ்லோயர் ஒன்னாக போட்டு வைட் யார்க்கர் போட்டு அந்த ஃபில் சால்ட்டை போட்டு குழப்பி எடுத்து இது என்ன ஆடுறதா விடுறதான்னு தெரியாமல் அந்த மனுஷன் வந்து என்னடா நியூ பால் எடுத்து இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு ஒரு இதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து இந்த இடத்துக்குள்ள நீங்கள் வந்து ஒரு ஓடிஐயில் ஆடுற மாதிரியே ஒரு டெஸ்ட்டில் ஆடுற மாதிரியே இருக்கக்கூடாது. T20 பொறுத்த வரைக்கும் டக்குன்னு நீங்கள் அடாப்ட் ஆகணும். ஏன்னா டைம் இல்லை உங்களுக்கு. அந்த 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 6 பாலில் உங்களுக்கு 10 ரன் 15 ரன் போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு மேட்ச். அந்த இடத்துக்கு ஒரு வேளை அந்த ஒரு ஓவர் உங்களுக்கு மேட்சை கூட இட் மே ஈவன் காஸ்ட் த மேட்ச். அப்படி ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு போகிறதுங்கிறது பெரிய பெரிய திறமை வேணும். அதுக்கு பெரிய சேலஞ்ச் அது. அந்த மாதிரி பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த த்ரூ அவுட் த சீரீஸு பிரமாதமாக பண்ணார். பேட்டிங்கு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல டப்புன்னு நின்று ஆடி ஜெயிச்சு கொடுத்தாரு ஒரு மேட்ச்சு. அந்த மாதிரியும் பண்ணார். ஹி ஹஸ் ஷோன் டு த மேனேஜ்மெண்ட் தட் ஐ எம் தேர். எங்கிட்ட தேவையில்லாமல் வைஸ் கேப்டன்சிலாம் எடுத்தீங்க. ஓகே, சூர்யா மேலே உங்களுக்கு காதல் இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் நான் என்னை வந்து யூ கான் ரூல் மீ அவுட் அப்படிங்கிறத இன்டைரக்டாக ப்ரூவ் பண்ணார். இந்த சீரியஸ் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்தது சார். ஒன்று வந்து அஸ்வின் அவர்களுக்கு வந்து பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது. அது பெரிய ஆக்சுவலாக டிசர்வ்ட் ஆக்சுவலாக. ஆனால் என்னென்னா
நிறைய பேர் என்ன கமெண்ட் போட்டாங்கன்னா, ஒரு கெரியரை முடிச்சுட்டு ஒரு அவார்டு கொடுத்துட்டா போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து இப்போ அந்த நமன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிசிசிஐயோட அவார்ட்ஸ் நடக்கும். அதில் பும்ராக்கு வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க, சச்சின் அவருக்கு அவார்டு கொடுத்துருந்தாங்க. பும்ரா வந்து ஃபிட்டாக இருக்க மாதிரி தான் சார் இருக்காரு. ஆனால் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, இஸ் நாட் கோயிங் டு பிளே சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, இஸ் வெரி வெரி டவுட்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார். அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் சார்? பும்ரா ஆடலைன்னா பெரிய இம்பாக்ட் தான் இருக்கும். டெஃபினட்டாக அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது யாரும் கிடையாது. பும்ரா இடத்துல ஒருத்தர் ஆடலாம். பட் பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சான்ஸே கிடையாது. நோ சான்ஸ் அட் ஆல். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் வந்து சின்ன கேம் பிளான் பண்ணுவாங்க. சின்ன ஒரு ப்ராங்க் பண்ணுறதுலாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இது ஆஸ்திரேலியன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பும்ரா டவுட்ஃபுல்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இறக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் ஏன்னா போன இன்ஃபேக்ட் நீங்கள் பிஜேடி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. பும்ராவோட ஃபிட்னஸ் வந்து பிஜேடிக்கு வந்து ஆடுவாரா அப்படி தான் இருந்தது. 5 மேட்ச் ஆடினார். நான் கூட சொன்னேன் 5 மேட்ச் அவர் ஆடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது 5 மேட்ச் ஆடினார். ஸோ நீங்கள் அந்த திடீர்னு வந்து நீங்கள் கொண்டு வந்து இறக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் திங் இது வந்து ஆஃப்டர் ஆல் 10 ஓவர் மேட்ச், 10 ஓவர் போலிங் ஒரு பவுலருக்கு. அப்படி இருக்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே உள்ளே இறங்கின ஒரு ஆள் சொல்ல முடியாது. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. நேற்று அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வாஸ் குவைட் வெல். நல்லா அவர்கிட்ட எந்த மாற்றமும் தெரியல. சியர்ஃபுல்லாக இருந்தார், நல்லா சிரிச்சிட்டு இருந்தார். அதனால் அவர் வந்து அவரோட ஃபிட்னஸில் பெரிய ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. ஒரு வேளை ப்ராப்ளம் இருந்து அவர் ஆட முடியாத சுச்சுவேஷன் வந்ததுன்னா அது ஒரு இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய அடியாக தான் இருக்கும். அதில் டவுட்டே கிடையாது. யாரை சார் ரிப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஸ்பின்னர் எடுக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஆப்ஷன்னா வருண் சக்கரவர்த்தியை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே 4 ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க ஸ்குவாடில். அப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கணும்னா மறுபடியும் சிராஜ் தானா சார்? ஆமாம், வேறு வழி கிடையாது. நீ அங்கே தான் போய் ஆகணும். பட் நீங்கள் இந்த இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ராணா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து மேலே கொண்டு வருதுன்னா பண்ணலாம். பட் டெஃபினெட்லி நாட் லைக் பழைய மாதிரி திருப்பி ரிக்ரெசிவாக பிரசீத் கிருஷ்ணா அந்த மாதிரிலாம் போகாமல் அடுத்த லைனுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு பார்வை இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஹர்ஷித் ராணா நல்லா போடுறாரு, ஒரு நல்ல பேஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதா ராணா ட்ரை பண்ணலாம். இல்லை நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சல். அதனால சிராஜே கூட்டிகிட்டு வரதுக்கு நல்லா தானே சார் போட்டுருக்காரு. இதுல எல்லாம் ரஞ்சியில் நல்லா போட்டுருக்காரு. 4 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். எடுக்கட்டும். அது அந்த மாதிரிலாம் பண்ணி தான் அவர் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் வரணும். ஏன்னா சிராஜ் வந்து நீங்கள் ஒரு மட்டமான பவுலர்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் என்ன ப்ராப்ளம் அவர்கிட்டனா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கம்மி. திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெல் வந்ததுன்னா அவர் வந்து வில் பி டோட்டலி அன்பிளேயபிள். 6-7 விக்கெட் எடுத்துருப்பாரு. ஆமாம், எடுத்துருவார். அந்த 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 சீசனுக்கு உண்டான கோட்டாவை முடிச்சுடுவார். இல்லைன்னா அவர் 3 மேட்ச் ஒன்றுமே இருக்காது அவர்கிட்ட இருந்து. அந்த மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக போட ஆரம்பிச்சார்னா நல்லது. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் இந்த சீரியஸ் இந்தியா இங்கிலாந்து சீரியஸ் பற்றி பேசியிருக்கோம். பும்ராவோட ஃபிட்னஸ் பற்றி பேசியிருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஓடிஐ சீரியஸ் பற்றி பேசலாம். அது எந்த அளவுக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது என்ன காம்பினேஷன் ஆட போகிறாங்கன்றது அடுத்த வீடியோவில் பேசுவோம் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.